ஹலோ மக்களே, ஆகாயத்தை வென்று நம் இந்தியர்கள் இப்போது கடலையும் வெல்ல போகிறார்கள். என்ன ப்ரோ ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இது சினிமா டைலாக் இல்ல நண்பா, இது உண்மையும் கூட. இஸ்ரோ ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆரியப்பட்டால ஆரம்பிச்சு இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட், அதுக்கப்புறம் இப்ப சந்திரன் 1, 2, 3, அதுக்கப்புறம் ஆதித்யா மிஷன், இப்ப ககன்யான் திட்டம், இது மாதிரி ஏகப்பட்ட மிஷன் சொல்லலாம் நண்பர்கள். இந்த மிஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியை உலகத்திற்கெல்லாம் ஒரு தடத்தை நம்ம பதிச்சியாச்சு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, விண்வெளியில நம்மளுடைய தடத்தை பதிச்சியாச்சு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டர் வாட்டர் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எஸ் மக்களே, இது நான் சொல்ல போற மிஷன் என்னன்னா சமுத்திராயன் மிஷன். ஸோ என்ன ப்ரோ இது சமுத்திராயன் மிஷன் நீங்க கேட்கலாம். சமுத்திராயன் மிஷன்னா என்ன, இதை ரெடி பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சிங்கான விஷயத்தெல்லாம் சயின்டிஸ்ட் ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதனால இந்தியாவுக்கு முக்கியம், இப்படி ஏகப்பட்ட கேள்விக்கு இந்த வீடியோல பதில் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமான மிஷன். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திராயன் திட்டம் பார்த்தீங்கன்னா 2021 இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் இவங்களுக்கு கீழே வரக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இதை வந்து ரெடி பண்றவங்க யார் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் இஸ்ரோ, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை ரெடி பண்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இது பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு. சமுத்திராயன் என்ன ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா பேர்ல இருக்கு. சமுத்திராயன் கடல்னார். ஸோ கடலுக்கு கீழே போய் ரிசர்ச் பண்ற இந்த மிஷனுக்கு பேர் தான் சமுத்திராயன். சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சப்மரைன்ல பார்த்தோன்னா மனிதர்களை அனுப்ப போறாங்க. இந்தியாவிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்களை கடலுக்கடியில அனுப்பி ரிசர்ச் பண்ற இந்த மிஷன் தான் சமுத்திராயன் மிஷன். இந்த சப்மரைனோட நேம் பார்த்தீங்கன்னா மாட்சியா 6000. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 2260 டயாமீட்டர், லென்த் பார்த்தீங்கன்னா 7100 mm லென்த். இதோடைய திக்னஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 80 mm இருக்கும். 80 mmனா பாத்துங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா டைட்டானியம் அலாய் என்ற இந்த மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 600 பார் அளவுக்கு ப்ரெஷரை தாங்கக்கூடிய சப்மரைன் தான் இந்த சப்மரைன். -4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரையும் தாங்கக்கூடியது. இது 1-3 சயின்டிஸ்ட் வரைக்கும் உள்ள இருக்கலாம். ஸோ இதுல உள்ள என்னென்ன சேஃப்டி மெஷர்னா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் ஒரு 96 ஹவர்ஸ் உள்ள அவங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் சுவாசிக்க காத்து, ஒரு 96 ஹவர் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மனிதர் வாழற அளவுக்கு தேவையானது எல்லாமே உள்ள இருக்கும். சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெப்த்தை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட், இது மாரி ஏகப்பட்ட இது உள்ள இருக்கு. இந்த சப்மரைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 மீட்டர் கீழே வரைக்கும் செல்லும். அதாவது பார்த்தோன்னா 20,000 அடி கீழே வரைக்கும் போய் ரிசர்ச் பண்ணக்கூடிய இந்த சப்மரைன் தான் மாட்சியா 6000. இதை ரெடி பண்றதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா டைட்டானியம் அலாயில வெல்டிங் வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. டைட்டானியம் மெட்டீரியல் வந்து இருக்கத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், அட் த சேம் டைம் வெயிட்லெஸ் கூட. ஏன் இது முழுக்க முழுக்க டைட்டானியத்தாலே ரெடி பண்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமெரிக்கால ஓஷன் கேட்ன்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை உள்ள கூட்டு போயிருக்காங்க கடையில 12,500 ஃபீட்டுக்கு கீழே போயிருக்கும் போது எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாவே பேசப்பட்டிருக்கு. ஸோ எதனால அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டைட்டானியம் தான். பட் ஆனா அது கார்பன் ஃபைபரால அதோடைய பாடி செஞ்சிருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அது பிரஷர் தாங்க முடியாம எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் கடலுக்கு அடியில எவ்வளவு பார் பிரஷர் இருக்கும்ட்டு. நம்மளுடைய சப்மரைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஃபீட் அளவுக்கு செல்லக்கூடிய சப்மரைன். எவ்வளவு பிரஷர் ஆனாலும் எதுவுமே பாதிப்பு வராது. ஃபுல்லி டைட்டானியம் அலாயால ரெடி பண்ணிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, என்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, டைட்டானியம் அலாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அண்ட் வெயிட்லெஸ். இது வந்து வெல்டிங் பண்ற கஷ்டமான ப்ராசஸ். அந்த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதுல வந்து சீக்கிரம் ரியாக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த வெல்டு பண்ண இடம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால வெல்டிங் வந்து அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அப்படி வெல்டு அடிக்கிற மாதிரி அந்த சுத்தி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வெல்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சிஜனே போகாத அளவுக்கு வெல்டு அடிக்கணும். ஸோ கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயம் கூட. ஸோ இதை நம்ம சயின்டிஸ்ட் எப்படி பண்ணாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பீம் வெல்டிங்னு ஒரு மிஷினை அவங்களே ஓனா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மிஷினை வச்சுதான் அவங்க வெல்டிங் பண்ணியிருக்காங்க. 20 mm திக்னஸ் அளவுக்கு வெல்டு பண்ணக்கூடியது. 20 mm திக்னஸ்னா பாத்துங்க அது எவ்வளவு பெருசுன்ட்டு. சப்மரைனுடைய வால் பாத்தீங்கன்னா 80 mm திக்னஸ். ஆனா 20 mm வெல்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. 20 mm வெல்ட் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கோசரம் இவங்க பாத்தீங்கன்னா பிரத்யேகமா சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, இது ஆல்ரெடி இருந்த 0.5 மெகா வோல்ட், அதுக்கப்புறம் 14 கிலோவாட்ஸ் அளவுக்கு தான் பவர் அப்கிரேட் பண்ணி 14 கிலோவாட்ஸ்ல இருந்து 40 கிலோவாட்ஸாக அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தோன்னா லிக்விஃபைடு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், இவங்க தான் இதை பண்ணிருக்காங்க.
இவங்களுடைய பிரைமரி டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட்டுடைய இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க தான் இவங்க. 3 விதமான டெஸ்டிங் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன 3 டெஸ்டிங் நீங்க கேட்டீங்கன்னா டைம் ஃபிளைட் டிஃப்ராக்ஷன், ஃபேஸ்டு அரே அல்ட்ராசோனிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுயல் லீனியர் சென்டர், 3 விதமான டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. 3 டெஸ்டோடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொன்னால டைம் ஃபிளைட் டிஃப்ராக்ஷன், இது பார்த்தீங்கன்னா இந்த சப்மரைன் உள்ளுக்குள்ள எதனா எரர் அதெல்லாம் இருந்தா வந்து இந்த டெஸ்ட் வந்துனா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்ட், இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சவுண்ட் வேவ் ஃபார்மை செலுத்தி உள்ளுக்குள்ள எதனா சரியில்லாம இருந்தா இது வந்து அலர்ட் பண்ணி கொடுத்து. லாஸ்டா சொன்ன டுயல் லீனியர் அரே, இது பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரிங் பண்ணக்கூடியது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் எவல்யூட்னுவாங்க. 3 டெஸ்டிங் முடிச்சு ட்ரையல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 700 வெல்டிங் கிட்ட அடிச்சு இந்த சப்மரைனை ரெடி பண்ணிருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியன்றதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே. நான் ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய உலகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கடல்களால் கொண்டது. கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரேர் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா லித்தியம் ஆகட்டும், கோபல்ட் ஆகட்டும், இந்த ஆயுர்வேதிக் ரிலேட்டடு குரூட் ஆயில், இந்த மாதிரியான விஷயம்லாம் அதிகமா கடலுக்கு அடியில் இருக்கு. ஸோ இதை வந்து எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதை எடுக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருப்போம், காடை பத்தி பேசியிருப்போம். அதுல பார்த்தீங்கன்னா காடுகளிலே ஏகப்பட்ட இன்னும் நிறைய பிளான்ட் ஆராய்ச்சி பண்ணாம இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரினங்கள், ஏகப்பட்ட பிளான்ட்டுகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய அப்கமிங் வரக்கூடிய உயிரை காக்கக்கூடிய மருந்துகளாக இருக்க போகுது. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த மிஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் எடுக்கிற முடிவுல தான் ஸோ இப்ப இந்தியா இறங்கி இருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா சப்மரைன் மிஷன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம 2025 இருக்கோம். ஆகாயத்துக்கு மேல போற எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா கடலுக்கு கீழே போறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் வரல. இந்த ஒரு முயற்சியில தான் நம்மளுடைய இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, குறிப்பிட்ட சில நாடுகளை மட்டும்தான் இந்த மிஷன்ல இறங்கியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னா அமெரிக்காவுடைய அல்வினு, ஜப்பானுடைய ஷங்கிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மிர் சம்மர்சிபிள், இந்த வரிசையில நம்மளுடைய இந்தியாவோட மட்சியா 6000 இறங்கி இருக்கு. இந்த மினரல்ஸ் அடியில போய் கனிம வளங்கள் எடுக்கிறது. அதையும் தாண்டி என்னன்னா நம்ம வந்து இந்தியா வந்து கடலோர கண்ட்ரி, 3 சைடுமே சுத்தி கடல் தான். ஸோ இந்த கடல் வழி தேடுதல்ல இந்தியா தான் முதல்ல இருக்கணும்ன்ற நோக்கத்துக்கோசரம் இதை பண்ணிருக்காங்க. ஸோ 2026 பாத்தீங்கன்னா இதோடைய மிஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வந்து ட்ரையல் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா இந்த மாதிரியான சப்மர்சிபிள் மிஷனுக்கு நிறைய விதமான ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டு வராங்க. ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் சி மைனிங் வெஹிக்கிளை வந்து புதுசா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முயற்சியில இந்தியா ஈடுபட்டு வராங்க. இப்ப சப்மரைன் பத்தி இவ்வளவு விஷயம் பேசிட்டோம். இப்ப 2027 பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு சப்மரைன் உடைய சூப்பர் பவரா இருக்குன்றது சந்தேகமே கிடையாது. ஸோ அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சப்மரைனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருப்போம். இந்த சப்மரைன் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோ. இந்த மாதிரியான இஸ்ரோ, இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட், அது மாதிரி சப்மரைன், இந்த சயின்ஸ் அண்ட் டெக் இதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்தியா எந்த மாதிரியான மிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட்லி என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அடிக்கடி நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நன்றி.